Hi viewers, welcome to my channel. This is Antony Vijay. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைதான் ப்ரோக்ராமிங்ல செட் டேட்டா டைப் பத்தி பார்க்க போறோம். செட் பாத்தீங்கன்னா அது ஒரு built-in data type. ஆல்ரெடி பைதான் ப்ரோக்ராமிங்ல 4 built-in data type இருக்கு. அதுல செட்டும் ஒன்னு. இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வேரியபிள்குள்ள நிறைய எலிமெண்ட்ஸ் வைக்க முடியும். இதே தான் மற்ற built-in data typeம் பண்ணுது. பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செட்ல ஒரு எலிமெண்ட்டை ஒரு வாட்டி தான் நம்ம வச்சுக்க முடியும். ஒரு எலிமெண்ட்டை ஒரு வாட்டிக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணும்போது இது என்ன ஆகாது, கன்சிடர் பண்ணிக்காது. அதாவது டூப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிக்காது. அட் த சேம் டைம் இதில் எலிமெண்ட்ஸ் வந்து ஆர்டரிங்காகவே இருக்காது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆர்டரில் நம்மளுக்கு ஆன்சர் வரும். அதாவது ரேண்டம் ஆர்டரை ஃபாலோ பண்ணுது. ஏன்னா இதில் இண்டெக்ஸிங் சொல்கிற அந்த கான்செப்ட் இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் இதில் எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஆனால் ஒரு எலிமெண்ட்டுக்கு பதிலாக இன்னொரு எலிமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வெஹிக்கிள்னு ஒரு செட்டு கிரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு கர்லி பிரேசஸில் கொடுத்துருங்க. கர்லி பிரேசஸ் கொடுத்தா தான் அது செட்டு. அதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், சில பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ்னு கொடுக்குறேன். தென் யமஹா டபுள் கோட்ஸ் கொடுத்தா தான் அதுக்கு பேர் ஸ்ட்ரிங். தென் ஹீரோ கமா ஹோண்டா. இந்த மாதிரி ஒரு 4 எலிமெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு டைம் பிரிண்ட் பண்ணும்போதும் இதனுடைய ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பார்க்கலாம். லெட்ஸ் சி. இங்கே பாருங்கள், நான் பஜாஜ் யமஹா ஹீரோ ஹோண்டான்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் ஆன்சர் பாருங்கள், பஜாஜ் ஹீரோ யமஹா ஹோண்டா அப்படியே ஆர்டர் மாறிச்சு. நான் திரும்ப ஒரு வாட்டி ரன் பண்ணுறேன், மறுபடியும் ஆர்டர் மாறும். பாருங்கள், இப்போ பாருங்கள் யமஹா ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பஜாஜ்னு டிஸ்பிளே ஆச்சு, தென் இப்போது யமஹான்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ரன் பண்ண அதனுடைய ஆர்டர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம கண்டுபிடிக்க முடியாது யமஹா எந்த பொசிஷனில் இருக்குது, ஹீரோ எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் இதில் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஹீரோ ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ அதாவது ஆல்ரெடி நான் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு, திரும்ப ஒரு வாட்டி நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அப்போ இதுக்கு பேர் வந்து டூப்ளிகேஷன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், செட்டு டூப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிக்காது. இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஹீரோ வந்து 1 டைம் தான் பிரிண்ட் பண்ணி காட்டும். இதே செட்டில் நம்ம எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம லென்த் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் இதனுடைய கவுண்ட் பார்த்தீங்கன்னா 4ன்னு தான் கொடுக்கும். நீங்கள் டூப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் LEN லென்த் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக நான் 5 எலிமெண்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். பட் லென்த் ஆஃப் மெத்தடில் நான் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 4ன்னு தான் வரும். ஏன்னா இந்த டூப்ளிகேஷனை அதை கன்சிடர் பண்ணிக்காது. அண்ட் அட் த சேம் டைம் இதில் வந்து டைப் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டைப் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா டைப் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ செட்டுன்னு சொல்கிற டேட்டா டைப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த டைப்புன்னு சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எலிமெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து ஆர்டரிங் சொல்ல கான்செப்ட் இல்லாதனால ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட்னு நம்ம என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லூப்பிங் கான்செப்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 by 1 நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் டைப் ஆஃபை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் லூப் மூலமாட்டு எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிடலாம். ஃபார் ஐ இன் வெஹிக்கிள் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டிங்கன்னா தென் பிரிண்ட் ஆஃப் ஐ கொடுத்துருங்க. ஸோ ஐ வந்து என்ன பண்ணோன்னா எலிமெண்ட்ஸ் எல்லாம் 1 by 1 பிரிண்ட் ஆகும். லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஹீரோ, பஜாஜ், ஹோண்டா, யமஹா அது ஒரு ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். ஆர்டரிங் இங்கே பிரச்சனை இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ண முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் ஒயில் லூப்பு இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா I = 0, I++ன்னு சொல்கிற அந்த இனிஷியலைசேஷன் ப்ராசஸ், தென் அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் இதெல்லாமே வந்து இண்டெக்ஸிங் இருந்தால் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதில் இண்டெக்ஸிங் இல்லாதனால ஒயில் லூப் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபார் லூப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த செட்டில் ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப்
கொடுத்துட்டு ஒரு எலிமெண்ட் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், யமஹா அப்படின்னு கொடுக்குறேன். யமஹா இன் வெஹிக்கிள் அந்த செட்டோட நேம் கொடுத்துருங்க. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கும். ட்ரூ கொடுத்துச்சுன்னா அந்த எலிமெண்ட் வந்து உள்ளே இருக்குது. இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன், சுசுகி கொடுக்குறேன். ஓகே, இதில் இல்லாத ஒரு எலிமெண்ட் கொடுக்குறேன், நம்மளுக்கு ஃபால்ஸ் டிஸ்பிளே ஆகும். சி ஃபால்ஸ். ஆக்சஸிங் சொல்கிற விஷயம் வந்து இதில் இல்லாதனால நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும். தென் இதில் வந்து எப்படி எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த லாஸ்ட்டு மென்ஷன் பண்ண அந்த ஹீரோவை ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போது எப்படி எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வேரியபிள் ஏ ஈக்குவல்டுன்னு கொடுத்துட்டு வெஹிக்கிள் டாட் ஆட் ஆஃப் சுசுகி கொடுத்துட்றேன். சுசுகி. ஓகே, தென் print ஆஃப் வெஹிக்கிள். ஸோ இந்த சுசுக்கின்னு சொல்கிறது வந்து எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரேண்டம் ஆர்டர் தான், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ரன் பண்ணி பாருங்கள். சரி, சுசுகி வந்து ஃபஸ்ட் ஆர்டரில் வந்துடுச்சு. அது வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மிடில் இருக்கலாம் அல்லது ஃபஸ்ட்டில் இருக்கலாம், எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, அது ஆட் ஆஃப். ஆட் ஆஃப் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஒரு எலிமெண்ட்டை செட்டில் ஈஸியாக ஆட் பண்ணி விட்டுலாம். அது லொக்கேஷனை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. தென் 2 செட்டை நம்ம எப்படி சேர்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு செட்டு, புதுசாக ஒரு செட் க்ரியேட் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு கர்லி ப்ரேசஸ் கொடுத்துட்றேன். தென் ஆப்பிள், தென் பனானா, மேங்கோ, ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி. இந்த மாதிரி ஒரு 5 எலிமெண்ட்ஸ் நான் கொடுத்துட்றேன். இந்த 2 செட்டையும் எப்படி சேர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டாட்டு அப்டேட் ஆஃப். ஸோ இந்த மெத்தட் மூலமாக ஈஸியாக சேர்த்துடலாம். ஃப்ரூட்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் வெஹிக்கிள்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே வெஹிக்கிள்குள்ளே ஆட் ஆயிரும். ஸோ வெஹிக்கிள்குள்ளே இப்போ மொத்த எலிமெண்ட்ஸும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ 2 செட்டு சேர்க்கணும்னா அப்டேட் ஆப்ஷன் இருக்குது, அல்லது ஸ்பெசிஃபிக்காக ஒரு எலிமெண்ட்டாக ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஆட் ஆஃப் மெத்தட் இருக்குது. இப்போ இதே இது நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃப்ரூட்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்பெசிஃபிக்காக எப்படி எலிமெண்ட் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு வெஹிக்கிள் டாட் ரிமூவ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ரிமூவ் மெத்தட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபிக்காக எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யமஹா ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, டபுள் கோட்ஸ்க்கு உள்ள யமஹா. இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹீரோ, பஜாஜ், ஹோண்டா. ஸோ யமஹா வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த ரிமூவ் ஆப்ஷனில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணுற எலிமெண்ட்டு இந்த செட்டில் இல்லைன்னா உங்களுக்கு எரர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது சம்மந்தமே இல்லாமல் சுசுகி கொடுத்துட்றேன். ஓகே, சுசுகி வந்து இந்த செட்டில் இல்லை. ஸோ ஒரு இல்லாத எலிமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு எரர் வரும். சி கீ எரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி எரர் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்கிற இன்னொரு மெத்தட் இருக்குது. டிஸ்கார்ட் மெத்தடும் ரிமூவ் மெத்தட் மாதிரி தான், ஆனால் இந்த எரர் வந்து உங்களுக்கு வராது. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு எலிமெண்ட் இல்லைன்னா எந்த ஆக்ஷனுமே பெர்ஃபார்ம் பண்ணாது, இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடும். இப்போ நான் இதே டிஸ்கார்டை வச்சு நான் என்ன பண்ணிடுறேன், ஹீரோவை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஹீரோ ஹீரோ வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுக்கு பேர் வந்து பாப். ஸோ யூஸ்வலாக அந்த பாப்புன்னு சொல்கிற மெத்தட் வந்து டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இது யூஸ்வலாக ஸ்டாக்கில் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து எது டாப்பு எது பாட்டம் அது நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா ஆர்டரிங்கே கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பாப் ஆஃப்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜென்ரலாக விட்டுருங்க, பேராமீட்டர்ஸ் எதுவுமே பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ வெஹிக்கிள் டாட் பாப் ஆஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ரேண்டமாக ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். அது என்ன எலிமெண்ட் ரிமூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது கண்டுபிடிக்கிறதுக்கு a ஈக்குவல் டு வெஹிக்கிள் டாட் பாப் ஆஃப்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும்னா எந்த எலிமெண்ட் ரிமூவ் ஆச்சு, பேலன்ஸு என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு வெஹிக்கிள் டாட்டு பாப் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன ஆகும்னா எந்த எலிமெண்ட் ரிமூவ் ஆகுதோ அது ஏல போய் ஸ்டோர் ஆகும். தென் அந்த ஏல இருக்கிறத பிரிண்ட் ஆகும். தென் வெஹிக்கிளில் இருக்கிற பேலன்ஸான எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, பஜாஜை ரிமூவ் பண்ணி விட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஜாஜ் இல்லாமல் மற்ற 3 எலிமெண்ட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் வந்து தேர்ட் மெத்தட். ஸோ ஸ்பெசிஃபிக்கான எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னா ரிமூவ் மெத்தட் இருக்குது, தென் டிஸ்கார்ட் அண்ட் ஃபைனலி பாப். இப்போது இந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் அட் அ டைமில் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கிளியர் மெத்தட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி என்னென்ன மெத்தடும் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளியர் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெஹிக்கிள் டாட்டு கிளியர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருங்க. இதுக்கு தனியாக வேரியபிள்லாம் தேவையில்லை. ஸோ அந்த ஏவை ரிமூவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆஃப் ஏவையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது பிரிண்ட் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு செட் வந்து எம்டி செட் அப்படின்னு காட்டும். செட் ஆஃப், ஆஃப் மீன்ஸ் வாட், அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கிளியர் மீன்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸையும் இமிடியேட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கிளியர் ஆஃப். தென் இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா டெல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு அலோகேட் பண்ண மெமரியையும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல் வெஹிக்கிள் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வெஹிக்கிள்னு கொடுத்தீங்கன்னா வெஹிக்கிள் இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னு வந்துடும். ஸோ நாட் டிஃபைன்னா அதுக்குன்னு அலோகேட் பண்ண மெமரியையும் சேர்த்து இது ரிமூவ் பண்ணிடுது. அதனால் இது வந்து நாட் டிஃபைன்டு அப்படின்னு வருது பாருங்கள். ஸோ நேம் வெஹிக்கிள் இஸ் நாட் டிஃபைன். ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு 2 விதமான மெத்தடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொத்த எலிமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டெலிட் பண்ணுற ஆப்ஷன். ஓகே, ஸோ கைஸ் இந்த அப்கமிங் செஷனில் வந்து நிறைய ஜாயினிங் மெத்தட்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த செஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் புதுசாக ஏதாவது டாபிக் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்கமிங் செஷனில் நான் ஹேண்டில் பண்ணுறேன். Please like and subscribe to my channel and press the bell icon for regular updates. Thank you very much for watching.